வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்பி சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய 2BHK வீட்டை பற்றின விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம எஸ்எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் இமீடியட்டாக உங்களால் பார்த்துக்க முடியும். மேலே இந்த வீட்டை பற்றின விவரங்கள் இந்த வீடியோ மூலயமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரன்ஸ் வியூங்க, இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வியூவு. ஸோ ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி எலிவேஷன் சிம்பிள் அண்ட் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இண்டிவிஜுவல் வீடுங்க. இடம் பார்த்துட்டிங்கன்னா 3.5 சென்ட் வருதுங்க. 30க்கு 50ங்கிற சைஸில் இருக்குதுங்க. ரோடு 23 ஃபீட் ரோடுங்க. ஸோ இது சைட்டு சவுத்து ஃபேஸிங் சைட்டுங்க. தெற்கு பார்த்த மாதிரி வீட்டு மனைங்க. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது மெயின் டோரு. அந்த போர்ட்டிகோ வியூ மூலயமா உள்ளே வந்திருக்கோங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா 13க்கு 18ங்கிற சைஸில் இருக்குதுங்க. வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அப்படியே சொன்ன மாதிரி வால் டைல்ஸ் சாண்டல் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வியூ பார்த்துட்டு இப்படி வர்றாங்க. ஸோ எல்லாமே வுட்டில் தான் விண்டோஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோர் எல்லாமே. போர்ட்டிகோ வியூ பார்த்துட்டு இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வர்றாங்க மெயின் டோருக்கு. ஸோ மெயின் டோர் பார்த்துட்டிங்கன்னா டீ குட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. சில ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 சென்ட் வருதுங்க. பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1300 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் மூலிமா உள்ளே வர்றேங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாமே வால் பெயிண்டிங் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 20ங்கிற சைஸில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஹாலை பேஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க, இந்த பக்கம் கிச்சன் வித் டைனிங் வருதுங்க. அதை பேஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதுங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லா ஒர்க்குமே. இந்த லைட்டிங்லாம் நல்லா நீட்டாக டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. வியூ பார்த்தாலே தெரியும். ரெடி டு மூவ் கண்டிஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது கிச்சன் வித் டைனிங்க. 16க்கு 8ங்கிற சைஸில் இருக்குதுங்க கிச்சன் வித் டைனிங்கு. லைட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக போட்டிருக்குறாங்க. காம்பேக்டான கிச்சனாக இருக்குதுங்க இந்த கிச்சனு. ஸோ அந்த கிச்சன் வியூ பார்த்துட்டு இது கிச்சனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் வருதுங்க. இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 11ங்கிற சைஸில் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் சைஸு. அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் காம்பினேஷனில் போட்டிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வால் டைல்ஸ்லாம் சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. பெரிய வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 2 மாஸ்டர் பெட்ரூம் வருதுங்க இந்த வீட்டில். ஸோ 2மே அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம் வியூ பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றாங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது ஹாலை பேஸ் பண்ணி இந்த பெட்ரூமுக்கு வந்துக்கலாங்க. ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 17ங்கிற மாஸ்டர் பெட்ரூமுங்க. அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்கிறாங்க இந்த பெட்ரூமு. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. கலர் பார்த்துட்டிங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒன்று ஒயிட் கலர் காம்பினேஷன், இன்னொன்று க்ரீன் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணி லே பண்ணியிருக்கிறாங்க வால் பெயிண்ட்டு. ஸோ இதுதான் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குதுங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1300 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. டோட்டலாக 2BHK ஹவுஸாக பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்கிறாங்க. இதுவும் வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கிரே கலர் காம்பினேஷனில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே சொன்ன மாதிரி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றாங்க. ஸோ ஓவரால் வியூ இப்போ பார்க்குறேங்க. ஸோ ஹாலை பேஸ் பண்ணி 2 பெட்ரூம் வருதுங்க. கிச்சனுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பெட்ரூம் வருதுங்க. ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான ஹவுஸை இதை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா கோவை சூலூர் KMCH அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்துட்டிங்கன்னா 58 லட்சம் கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. அந்த உள்ளுக்குள்ள வியூ பார்த்துட்டு வெளியில் வர்றேங்க. போர்ட்டிகோ சைஸ் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா போர்வெல் அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க. குட் வாட்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது. சம்ப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10,000 லிட்டர் பிடிக்கிற அளவு கொள்ளளவு உள்ள சம்ப் அமைச்சிருக்கிறாங்க.
ஸோ ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வர்றாங்க. ஓப்பன் ஸ்பேஸும் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குதுங்க. ரிச் ரோட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவிங் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க. நியரஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ், கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், சூலூர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இதுக்கு நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க. ஸோ அந்த வீடு பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மேலும் இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம எஸ்எஸ்பி சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம் நண்பர்களே.